சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் பரபரப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் ஒரு வழியாக வந்து எப்படியோ வந்து அந்த போலீஸ் சாமியாரை கண்டுபிடிச்சி மீனாவை வீட்டுக்கும் முத்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இங்கே ஒரு பக்கம் பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கே சீதாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடுது. சீதாவை போட்டு அருண் வந்து பயங்கரமாக அடித்ததுனால சீதா வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பாங்க. அந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டு அவளை போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டும் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்ச உடனே போயிட்டு சீதாவை பார்த்துட்டு இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலே வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீதாவை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அருண் அவளை போட்டு ரொம்ப அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது இதை கேட்ட முத்து வந்து என்ன மீனா என்ன சொல்கிற, இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த அருண் சரியில்லை, போய் நான் உடனே கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ தான் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போல்லாம் அதை பற்றி பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை கூப்பிட முத்துவும் உடனே போயிட்டு நேரில் போயிட்டு சீதாவை பார்க்குறாரு. என்ன மீனா என்ன இப்படி போட்டு அடித்து வச்சுருக்கான், என்ன தான் பிரச்சனை அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது அருண் வந்து இப்போ கொஞ்சம் சரியில்லாத மனநிலையில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல இதை கேட்ட முத்து என்ன மீனா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாங்க, இந்த விஷயம் இப்போ நடக்கலைங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 தடவை நடந்திருக்கு. ஆனால் நான் தான் உங்ககிட்ட இந்த விஷயம் எதையுமே வந்து சொன்னது கிடையாது. ஏற்கனவே நான் அருண்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் இப்போ கூட அவர் வந்து புரிஞ்சுக்கல. அவங்க அம்மா இறந்ததுலேருந்து அவர் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவரோட மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு போல இருக்குது. அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லும்போது இதை கேட்ட முத்து என்ன மீனா என்னென்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, அருண் அந்தளவுக்கா வந்து போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாங்க, முன்னை விட இப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா சீதாவை போட்டு அடிக்கிறது திட்டுறது இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதான் ஏன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை மீனா, இதை இப்படியே விட்டால் அது சரிப்பட்டு வராது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணால் மட்டும்தான் சீதாவோட வாழ்க்கை சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அருணையும் நம்மளால் இதுலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னங்க பண்ண முடியும், நம்ம தான் ஏதாவது போய் பேசினாலே அருணுக்கு பிடிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாது இல்லை மீனா, இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை கூட்டிகிட்டு டே சத்யா என் கூட கொஞ்சம் வரியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாரு. 2 பேருமே கிளம்பி வெளியே போகிறாங்க. அங்கே போனால் வந்து சத்யா கிட்ட வந்து ஒரு சில பிளான் சொல்லிவிட்டு நீ போ அருண்கிட்ட போய் பேசு என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து அனுப்பி வைக்கும்போது உடனே அருணும் பார்த்தீங்கன்னா போகிறாரு. அங்கே போனோடனே டே சத்யா வாடா உள்ள என்ன பண்ணுற எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. மாமா ஒன்றும் இல்லை மாமா, சும்மா இந்த பக்கம் வந்தேன், அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு அப்படின்னு சத்யா வந்து சொல்ல இதை கேட்டாரு. வாடா உள்ள வாடா உட்காரு, காஃபி சாப்பிட்றியா, உங்கள் அக்கா வேற இல்லைடா ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது மாமாவுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியலை போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சத்யாவும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து என்னடா சத்யா டீ காஃபி குடிக்கிறியா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லும்போது பரவாயில்லடா இரு நான் உனக்கு தண்ணி போய் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அருணும் இங்கே உள்ளே போக ரொம்ப நேரமாக அருண் வந்து வெளியவே வரலையே அப்படிங்கிறத நினச்சி இங்கே சத்யா போயிட்டு பார்க்குதோம் அப்படின்னா அங்கே அருண் உள்ள கிச்சனில் நின்றுட்டு தண்ணியோட டேப்பை திறந்து விட்டுட்டு அப்படியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்படியே தண்ணி கீழே வந்து போய்கிட்டே இருக்குது. இதை பார்த்து சத்யா வந்து மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமா, தண்ணி கீழே கொட்டுது பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அருணுக்கு சுயநினைவே வருது. டேய் சத்யா என்னடா எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கும்போது இதை கேட்ட சத்யா வந்து கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன நம்ம வந்தது ஆல்ரெடி தெரியுமே, மறுபடியும் போய் கேட்குறாரு அப்படின்னு வந்து சத்யாவும் ஒரு மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இப்போ தான் நான் வந்தேன், உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், இந்த வழியாக ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி சத்யா வா வா ஏதாவது காஃபி டீ சாப்பிட்றியா, உங்கள் அக்கா வேறு வீட்டில் இல்லைடா வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதையே சொல்கிறாரு. அப்போ தான் சத்யாவுக்கே வந்து அவர் என்ன நிலைமையில் இருக்கார் அப்படிங்கிறது நல்லாவே வந்து புரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேசிட்டு சத்யா வெளியவும் வந்துட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே காருக்குள்ளே உட்காந்துட்டு முத்துக்கிட்ட வந்து சொல்லும்போது என்னடா சத்யா சொல்கிற, இந்த அளவுக்கு அவனுக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் மாமா என்னையவே 2 தடவை பார்த்துட்டு புதுசாக பார்க்குற மாதிரி தான் பேசுகிறாரு, இது என்னமோ சரியில்லை மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நம்மளால் சரி பண்ண முடியும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சத்யாவும் சொல்கிறாரு. நம்ம என்னடா பண்ண முடியும், இப்போ போயிட்டு நம்ம நேரில் நின்னோம் அப்படின்னாலே அந்த ஆள் அப்படி கத்துவானேடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வேறு வழி இல்லை, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, வா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே டாக்டர்கிட்ட ஒன்று விடாமல் வந்து சொல்கிறாங்க. டாக்டருமே வந்து சரிப்பா நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதில் நான் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன், அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு கூல்ட்ரிங்க்ஸை கலந்து நீங்கள் கொடுத்துருங்க, கொஞ்ச நேரத்தில் அவர் மயக்கமானதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்க, மற்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால 2 பேருமே மறுபடியும் கிளம்பி வந்து போகிறாங்க.
டேய் சத்யா, கரெக்டாக வந்து இந்த விஷயத்த மட்டும் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யாவும் போய் உள்ளே போகிறாங்க. போனோடனே மறுபடியும் வந்து அருண், வாட சத்யா, என்ன பண்ணுற, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்லா இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மா பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்படின்னு சத்யா சொல்ல, சரி உட்கார, டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, நான் வரப்போ கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு தான் வந்தேன், இருங்க நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணி குடிக்கலாம், நான் போய் டம்ளர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சத்யா வந்து இங்கே கிச்சன் ரூம்குள்ளே போயிட்டு 2 டம்ளரில் ஊற்றிட்டு ஒரு இதில் வந்து டாக்டர் சொன்ன மெடிசனை போட்டுட்டு இங்கே அருணுக்கு குடிக்க வைக்கும்போது கொஞ்ச நேரத்திலே அவர் மயக்கமாக ஆயிடுறாரு. உடனே சத்யா முத்துக்கு கால் பண்ணி, மாமா அவர் மயங்கிட்டாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி வந்துட்டு அருணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணிடுறாங்க. அருணை செக் பண்ண டாக்டர் வந்து, இது கொஞ்சம் சீரியஸ் கேஸ் மாதிரி தான் இருக்குது, இவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால தான் இவருக்கு மனநல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்தாங்க. இது வந்து நடந்திருக்கக்கூடாத ஒரு விஷயம், ஆனால் நடந்துருச்சு. அதுலேருந்தே அவர் ரொம்ப வந்து டிப்ரெஷனில் போயிட்டார் போல இருக்குது, அவர் ஒய்ஃபையும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி முத்துவும் சொல்கிறாரு. சரிங்க, நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, இன்னும் 1 மாதத்துக்கு இவர் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், கம்ப்ளீட்டாக இவரை வந்து மானிட்டர் பண்ணி ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் எங்களால் இவரை வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, 1 மாதமா, எப்படி சார், இவர் இப்போ கண்ணை முழிச்சிட்டாருனாலே எப்படி பேசுவார், என்ன கத்துவாருன்னே தெரியலையே அப்படின்னு முத்து கேட்க, அதெல்லாம் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லா கேசஸ்லேயுமே இந்த மாதிரி இருக்கும், ஆனால் சரியாயிரும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க பிளட் ரிலேஷன் யாராவது இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்னேன்ல சார், இவங்க அம்மா இப்போ தான் தவறிட்டாங்க, ஆனால் இவங்க ஒய்ஃப் இங்கே இருக்காங்க, அவங்கள தான் அடித்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஹோ இவங்க தானே அவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசி என்னென்னு புரிய வைங்க, நம்ம ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனா வந்து வந்துடுறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, நடந்த எல்லா விஷயத்தையுமே முத்து வந்து சொல்லிடுறாங்க. என்னங்க நம்ம பண்ணுறதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அருணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே கோவப்பட்டு அதுக்கும் கத்துவாரீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மீனா, நமக்கு வேறு வழி இல்லை இப்போதைக்கு, ஓகேங்களா, எப்படியாவது நம்ம சீதாவோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனுபவிச்சு தான் ஆகணும், விடு மீனா, பார்த்துக்கலாம், அதெல்லாம் சரியாயிருவார். சீதா முழிச்சிருச்சா, சீதா முழிச்ச உடனே இதை பற்றின விஷயத்த கொஞ்சம் நீ கிளியராக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்க, சீதா வந்து இங்கே முழிச்சிடுறாங்க. முழிச்சதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே சீதா கிட்டே சொல்லும்போது, அக்கா என்னக்கா இதெல்லாம் சரிப்பட்டு வருமாக்கா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கேக்கா, அவர் முன்னை விட இப்போ ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை சீதா, கண்டிப்பாக இது வந்து நல்லா இருக்கும், ஏன்னா அவர் குணமானால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுக்காக தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத சீதா, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம்ல, கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடலாம், மாமாவும் அவங்க கூட தான் வந்து இருக்கார், அதுக்காக தான் வந்து இவ்வளோ விஷயத்தை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் அருண் வந்து பழையபடி நல்லாவே வந்து மாறிடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே மீனாவும் வந்து சீதாக்கு ஆறுதல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீதாவும் அதை நம்பிட்டு, சரி எப்படியோ நம்ம புருஷன் நமக்கு சரியானா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க.